மோடி ஆட்சியில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது இல்லை. இதுவரை பாஜக வரலாற்றில் இல்லாத அளவுக்கு மாணவர்களின் போராட்டத்துக்கு மத்திய அரசு பணிந்துள்ளது. கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டத்தின் துவக்கம் முதல் தர்மேந்திர பிரதானின் ராஜினாமா வரை நடந்தது என்ன? நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு மற்றும் முறைகேடுகளால மன அழுத்தத்துக்கு ஆளான 20 மாணவர்கள் உயிரை மாய்ச்சிக்கிட்டாங்க. இந்த நிலைமையில தான் மே மாதம் சாதாரணமாக துவங்கின கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் போராட்டம் இளைஞர்களை ஈர்த்துச்சு. இந்தியா முழுக்கவும் போராட்டங்கள் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த சூழலை பயன்படுத்திக்கிட்ட கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் தலைவரான அபிஜித் டெல்லி ஜந்தர் மந்தர்ல நீட் வினாத்தாள் கசிவுக்காக மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி போராட்ட களத்துல இறங்கினார். அவருக்கு ஆதரவாக இளைஞர்கள் திரள அது விஸ்வரூபம் எடுத்து மத்திய அரசோட கவனத்தை ஈர்த்துச்சு. அரசுக்கு எதிராக போராட்டத்துல குதிச்ச அபிஜித்தை காவல்துறை தடுத்தப்போ ஜூன் 28ஆம் தேதி சமூக ஆர்வலரான சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்துல பங்கெடுத்தாரு. தொடர்ந்து 19 நாட்கள் சோனம் வாங்சுக் உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்த நிலைமையில அவரோட உடல்நிலை மோசமாகி 20வது நாள் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாரு. இது இன்னும் இளைஞர்களிடையே கொதிப்பை ஏற்படுத்த டெல்லி ஜந்தர் மந்தர் நோக்கி மாணவர்கள் கூட்டம் கிட்டத்தட்ட படையெடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் திரண்டு மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. அதோட மட்டும் இல்லாம ஜூன் 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி முற்றுகையிட கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் ஊர்வலமா புறப்பட்டாங்க. அப்போ அவங்கள போலீசார் தடுத்து நிறுத்த வன்முறைகளும் தடியடிகளும் அரங்கேறிச்சு. வெள்ள துப்பாக்கிகள் மூலமா மாணவர்களை கலைக்க முற்பட அதுல ஒரு மாணவர் வலது கண் பார்வையை இழந்துட்டாரு. அது மட்டும் இல்லாம பல மாணவர்கள் படுகாயம் அடைந்து மருத்துவமனைகள்ல சேர்க்கப்பட்டாங்க. மாணவர்களோட போலீசாரும் படுகாயம் அடைஞ்சாங்க. இதுக்கு பின்னாடி நாடு முழுக்க இந்த பிரச்சனையை பல கட்சிகள் கையில எடுத்து போராட ஆரம்பிச்சாங்க. சென்னை, மும்பை, ஹைதராபாத், பாட்னா இப்படி முக்கிய நகரங்கள்ல மத்திய அரசுக்கு எதிரான போராட்டம் வலுத்துச்சு. அரசியல் கட்சி தலைவர்கள், திரை பிரபலங்கள்னு பலரும் மாணவர்களுக்கு ஆதரவா குரல் கொடுக்க மத்திய அமைச்சர் JP நட்டா கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி பிரதிநிதிகளோட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அப்போ நீட்டால இறந்த மாணவர்களுக்கு தலா 1 கோடி ரூபாய் நிவாரணம், போராட்டத்தில் ஈடுபட்டவங்க மேல வழக்கு பதிவு செய்யக்கூடாது, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படின்னு 3 கோரிக்கைகளை முன்வச்சாங்க. இளைஞர்களோட 2 கோரிக்கையை ஏத்துக்கிட்ட மத்திய அரசு தர்மேந்திர பிரதான் பதவி விலகிறது தொடர்பா கால அவகாசம் வேண்டும் அப்படின்னு சொல்லிச்சு. இதுக்கிடையில கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் நீட் முறைகேடுகளுக்கு எதிரான போராட்டங்களை நாடு முழுக்க நடத்த இளைஞர்கள் முன்வர வேண்டும்னு அழைப்பு விடுத்தாங்க. இரவு பகல் மழை வெயில் இப்படி எதையுமே பார்க்காம தலைநகர்ல மாணவர்கள் போராட்டம் நடத்தி வந்த நிலைமையில நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடரே முடங்கிருச்சு. நாடாளுமன்ற வாயில்களும் இழுத்து மூடப்பட்டுச்சு. இந்த சூழல்ல தான் பிரதமர் மோடி நள்ளிரவுல வீடியோ பதிவு ஒண்ணு வெளியிட்டு நீட் வினாத்தாள் கசிவு மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு உறுதியளிச்சாரு. और कठोर सजा के प्रावधान के साथ का ये मुसद्दा कल कैबिनेट में चर्चा होगी। कैबिनेट के साथियों के सुझाव के बाद उसका अंतिम रूप दिया जाएगा और सोमवार से संसद का दूसरा सप्ताह शुरू हो रहा है। तब जल्द से जल्द उस बिल को सदन में पारित कराने का ஒவ்வொரு நாளும் மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைஞ்சு வந்த நிலைமையில ஜூலை 25ஆம் தேதி தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறதா தர்மேந்திர பிரதான் பிரதமர் மோடிக்கு கடிதம் அனுப்பினாரு. கிட்டத்தட்ட 1 மாதமாக நடந்த கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி மற்றும் இளைஞர்களின் போராட்டத்துக்கு மத்திய அரசு அடிபணிஞ்சிச்சு. இதுவரைக்கும் பாஜக அரசை எதிர்த்து எதிர்கட்சிகளோ பிரதான கட்சிகளோ சாதிக்காதத இளம் தலைமுறையினர் சாதிச்சு காட்டியிருக்காங்க.